வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். வாழை இலை விருந்துன்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது வடை பாயாசம் தான். அந்த மாதிரி காலை, மதியம், அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக டீ கூட எடுத்துக்கிறப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் குடிக்காத இந்த மெதுவடை எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் உளுந்து கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் மிக்சியில் போட போகிறதுனால 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் போடுறதா இருந்தால் ½ அன் ஹவரே போதும். இப்போது வடை பேட்டர் ரெடி பண்ணிக்கிறதுக்காக மிக்சியில் தண்ணியெல்லாம் இருத்துட்டு வெறும் அந்த உளுந்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. பெரிய மிக்சி ஜார் அப்படின்றதுனால நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். உங்களோட கண்டெய்னர் பொறுத்து நீங்கள் 2 இல்லைன்னா 3 பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1-2 இருக்கும். மறுபடியும் நல்லா ஸ்பூன் எடுத்து கீழே இருக்கிறதெல்லாம் மேலே பெரட்டி விட்டுட்டு 1 or 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரிக்கு தெளித்து விடுற மாதிரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது நான் மொத்தம் 3 தடவை இதே போல் தெளித்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துட்டோன்னா அந்த சேஃப் கரெக்டாக வராது. அதே போல் உள்ளேயும் மாவாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி கொலா அப்படின்ட்டு இருக்கும். நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக அப்படியே பட்டு போல் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி வேணும்னா அந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். அதுக்காக அரைக்காமல் விட்டுடக்கூடாது. வெண்ணெய் போல் நல்லா மெத்துன்னு ஆனால் கனமாக இருக்கணும். பேட்டர் கரெக்டாக ரெடி பண்ணிக்கிட்டோமான்னு எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, ஒரு ஆழமான கிண்ணம் இல்லைன்னா டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் மாவை போடுறப்போ கீழே போன வேகத்தில் அப்படியே மேலே வரும். இந்த மாதிரி நல்லா மிதக்கும். நம்ம அதை லைட்டாக கலைக்க ட்ரை பண்ணால் கூட அது எங்கேயும் ஒட்டாமல் மறுபடியும் நல்லா மிதந்துட்டே இருக்கும். இதுவே கரெக்ட் கன்சிஸ்டன்சியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வடை மாவு நல்லா கெட்டியாக தண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் ஒட்டாமல் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கரெக்ட் சேஃபில் நம்மளால் வடை போட்டு எடுக்க முடியும். ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வரும். இந்த 2 இது மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஒன்று இந்த வடை மாவு கன்சிஸ்டன்சி, இன்னொன்று நம்ம எடுக்கிற விதம். அதையும் நம்ம பார்க்கலாம். இனி அடுத்து சேர்க்குறதெல்லாமும் நீங்கள் உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அந்த மேல் லேயர் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இல்லைனாலும் கிறிஸ்பாக தான் இருக்கும். ஆனால் ½ அன் ஹவருக்கு தான் அது மெயின்டைன் ஆகும். ஏன்னா நார்மலாக அந்த உளுந்தோட பாண்டிங் இருக்குல்ல, அந்த ஜவ்வு மாதிரி, அந்த மாதிரி அந்த கிறிஸ்ப் இல்லாமல் கொஞ்சம் ஜவ்வாட்டம் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இனி ரொம்ப கொஞ்சமாக ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக சீரகம், ஒரு கைப்பிடி நிறைய நறுக்கிய பெரிய வெங்காயம் நல்லா உதுத்து சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 4-5 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா நம்ம மாவு ரெடி பண்ணிக்கிட்ட உடனே நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கணும். இனி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம் போட்டுக்கோங்க. கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஓரத்துலேருந்து பால் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கட்டை விரலால் இப்படி ஒரு ஹோல் போட்டிங்கன்னா அழகாக வந்துடும். அப்படியே நீங்கள் இதை எண்ணெயில் விடலாம். எடுக்கிறப்பே இந்த மாதிரிக்கு பால் மாணிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அழகாக ஹோல் போட்டு நீங்கள் அப்படியே எண்ணெயில் விட முடியும். நீங்கள் கையில் மாவை எடுத்துட்டு சேஃப் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளோ பெர்ஃபெக்டாக வராது, ரொம்ப டென்ஷன் ஆகும். நீங்கள் இந்த மாதிரிக்கு அழகாக எடுக்கிறப்பே பால் மாணிக்கு எடுத்துடுங்க. இந்த மாதிரிக்கு ஓரத்துலேருந்து இப்படி வலிச்சிங்கன்னா அது கையில் பால் மாணிக்கு சுருண்டுடும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம்லாம் ஸ்கூப் வச்சு எடுப்போம் இல்லையா, அது மாதிரி கையை அப்படியே எடுத்திங்கன்னா பால் மாணிக்கு கையில் உருண்டு வரும். நம்ம அழகாக ஹோல் போட்டு விட்டுடலாம். இல்லை எனக்கு அப்படி எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருளை தோண்டி எடுப்போம் இல்லையா, அந்த மாணிக்கு அந்த மாவை தோண்டி எடுங்க. அப்படி தோண்டி எடுக்கிறப்பையும் நம்ம கையில் அழகாக பால் மாணிக்கு நிற்கும். அழகாக ஹோல் போட்டு நம்ம விட்டுடலாம். நம்ம விடுறப்போ அந்த எண்ணெய்க்கு பக்கத்தில் இருக்கணும் நம்ம கை, அப்போ தான் தெறிக்காமல் இருக்கும். பயந்துட்டு நம்ம ரொம்ப ஹைட்டாக வச்சு போட்டோம் அப்படின்னா எண்ணெய் தெறிக்கும். ஸோ பயப்படாமல் அழகாக நீங்கள் எண்ணெய் பக்கத்தில் போய் விடுங்க. அழகாக அப்படியே கலண்டு விடும். இப்போது நல்லா திருப்பி விட்டு இந்த மணிக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த வடையை எடுத்துடலாம். இப்போ இன்னொரு தடவையும் போட்டு காட்டுறேன். நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு இந்த மணிக்கு அழகாக பால் போல் எடுத்துட்டு ஹோல் போட்டு அழகாக விட்டுறலாம். அப்படி நம்ம விடுறப்பே தெரியும் நல்லா கலண்டு விழும். அதனால தான் அந்த பேட்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. இது கையிலே எடுத்து விடுறதுனால பிகினர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ட்டுலாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க. பேட்டர் மட்டும் நான் சொன்ன மெத்தடில் அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதே சேஃபில் உங்களாலையும் போட முடியும். ஒருவேளை இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா,
ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அந்த பேட்டர் வந்துட்டு கரெக்ட் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா ரவை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, அதையும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரியேவும் உங்களுக்கு அந்த சேஃபும் வரும், அந்த டேஸ்ட்டும் மோரார்லெஸ் வந்துடும். ஆனால் போட்ட உடனே சாப்பிட்டா கண்டிப்பாக இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சுன்னா நம்ம சேர்த்துருக்க பொருளோட டேஸ்ட்னால கொஞ்சம் மாறுபட்டு தெரியும், அவ்வளோதான். அந்த 200 கிராம் உளுந்துக்கு வந்து ஒரு 22 வடை, இந்த மீடியம் சைஸ் வடை வந்து இப்போ கிடச்சிருக்கு. நான் ஒரு 3 பேட்சாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் இந்த மணிக்கு மொத்தமாக வடை வந்து சேர்த்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கரெக்டாக ஈக்குவலாக அந்த ஹீட் வந்து பரவி வடை நல்லா வரும். இல்லை ஒரு 2-3 தான் சேர்த்து செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கடைகள்லாம் நல்லா சூடாக வடை அப்படியே ரெடி பண்ணி போடுறப்போ நம்மளுக்கு மனசே அந்த வடையில் தான் இருக்கும். ஏன்னா அந்த வடை அவ்வளோ கிறிஸ்பாக உள்ள அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அது சூடாக சாப்பிட்றப்போ அதே போல் நல்ல கிறிஸ்பாக உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கண்டிப்பாக பூமாஸ் விவர்ஸோட கனெக்டடாகவே இருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல்ல ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களோட மொபைலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். தேங்க்யூ.